ஹாய் ஆல். நம்ம நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். அதே மாதிரி மற்றவங்களையும் நமக்கு ஏற்றார் மாதிரி மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு இப்போ இருக்க பிரச்சனை இல்லை, ஏங்க நீங்கள் வேறு காமெடி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க இல்லை. ஸோ நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு சயின்டிஃபிக்கலாகவே நிறைய ப்ரூவனான விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். பிடிச்சிருக்கும்போது கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் February 6 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி February 15 வந்து மகா சிவராத்திரி கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம டீப்பராக கண்டென்ட்டுக்குள்ளே போக போகிறோம். தட் இஸ் என்ன அப்படின்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி நமக்கு தெரியும். அதில் இன்னும் டீப்பராக டெப்த்தாக ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இது என்னங்க குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்? இதை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. முன்னாடியே இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லைட் பார்ட்டிக்கல், அதாவது ஒரு லைட்லேருந்து உருவாகக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், அதை தனித்தனியாக வெவ்வேறு திசைகளில் பிரித்து வச்சு ஒரு திசையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் இன்னொரு திசையில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் டிஸ்டர்ப் ஆகுது. இது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதில் என்னென்னா ரெண்டுத்துக்கும் ஒயர் கனெக்ஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெவ்வேறு திசைகளில் ரொம்ப தூரத்தில் பிரித்து வச்சுருந்தாலும் இங்கே என்ன நடக்குதோ அது அங்கேயும் தாக்கம் ஏற்படுகிறது. உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அம்மா பிள்ளை இருக்காங்க. ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது, ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா டக்குன்னு அம்மாவுக்கு ஒரு உள்ளுணர்வு தோணும் இல்லை, ஏதோ ஒன்று நடக்க போகுது தப்பா அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். அதே மாதிரி அந்த பசங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். அவங்களும் வந்து சொல்லுவாங்க இன்சிடென்ட், ஏதோ ஒன்று தப்பாக தோணுதே, இன்ட்யூஷன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும்ல. அது ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டில் தான் அவங்களும் உருவாகியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா இங்கே கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்திலேருந்து உருவான ஒரு அங்கம். எல்லா மனிதர்களும் பிரபஞ்சத்திலேருந்து உருவான ஒரு அங்கங்கள். அப்போ எல்லாருமே அந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜி ஃபீல்டில் தான் கனெக்ட் ஆகப்பட்டிருக்கோம். எல்லாருமே இப்போ நான் என்னுடைய பிரபஞ்சத்துலேருந்து அந்த எனர்ஜி ஃபீல்டு மூலிமா கனெக்ட் ஆகிருக்கேன். நீங்களும் இந்த பிரபஞ்சத்துலேருந்து அந்த எனர்ஜி ஃபீல்டு மூலிமா கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஆக மொத்தம் இந்த எனர்ஜி ஃபீல்ட் சேம் தான். அப்போ நான் என்ன நினைக்கிறேனோ, என் மனநிலைமை என்னவாக இருக்கிறதோ அது இந்த பிரபஞ்சத்துக்கு அங்கேயும் தாக்கம் ஏற்படும். அது உங்களுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதனால தான் நான் கோபமாக இருந்தால் அந்த பிரபஞ்சத்துக்கு போயிட்டு மறுபடியும் என்னை நோக்கி கோபம் உள்ள மனிதர்களோ கோபம் உள்ள விஷயமோ நடக்குது. ஸோ இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு காயின் வச்சுக்கோங்களேன், அது சேம் எனர்ஜி ஒரு ப்ராசஸ், ஒரே ப்ராசஸால் உருவாக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காயினில் என்ன இருக்கும், ஹெட்டு டெய்ல் ரெண்டுமே இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே சென்னையில் அதே அந்த ஒரு ப்ராசஸில் ஒரே எனர்ஜியில் உருவாக்கப்பட்ட ஒரு காயினை நம்ம சென்னையில் வைக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு காயினை நம்ம அமெரிக்காவில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த காயினை சுண்டி விழுந்து நமக்கு ஹெட்டு விழுதுன்னா சேம் அமெரிக்காலேயும் டெய்ல் தான் விழும். ஏன்னா ஹெட்டு டெய்ல் தானே ஆப்ஷனே அங்கே. அப்போது இங்கே ஹெட்டு விழுதுன்னா அஃப்கோர்ஸ் இங்கே மாற்றம் ஏற்படும் போது அங்கேயும் மாற்றம் ஏற்படும், டெய்ல் தான் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், நீங்கள் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரே எனர்ஜியில் கனெக்ட் பண்ணப்பட்ட எல்லா விஷயங்களும் சேம் திங் சேம் நேரத்தில் கனெக்ட் ஆகி உடனே ரியாக்ட் ஆகும். அதனால தான் நம்ம நினைக்கும் போது டக்குன்னு இப்போ தான் உன்னை நினச்சேன் உடனே கால் வருது, இப்போ தான் உன்னை நினச்சேன் நீ வர, இப்போ தான் அதை நினச்சேன் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து நல்லா இன்னும் க்ளோஸ்டாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே இருக்கவங்க ரொம்ப ஃபீல் பண்ணலாம். இது பணத்துக்கும் பொருந்தும். பணத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், ஸோ என்னுடைய எனர்ஜி லெவலில் நான் பணத்தை எப்படி பார்க்குறேன், அந்த எனர்ஜியும் நம்ம கூட கனெக்ட் ஆகிருக்கு. பணம்ன்ற எனர்ஜியும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பணத்தை நான் தப்பாக அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும்போது அது அந்த பணமும் என்கிட்ட வராமல் போகுது. ஏன்னா அங்கேயும் மாறுதல் ஏற்படுது, அந்த எனர்ஜியிலும் மாறுதல் ஏற்படுது. அப்போது என் எண்ணங்களில் நான் மாற்றம் ஏற்படுத்தினால் என்னுடைய வாழ்க்கையும் மாறுமா இல்லையா? உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் நீங்கள் போட்டு கேட்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். சில ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து வேண்டான்னு நினைப்போம், ஆனால் அந்த பேட்டர்னுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருப்போம். இல்லை பேசாமல் இருந்தாலும் அவங்க ஞாபகம் நம்மளை ரொம்ப துரத்துக்கிட்டே இருக்கும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம், ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த லவ்லலாம் ரொம்ப அதிகமாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். வேணான்னு ஒதுங்கி வந்தாலும் நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி ஃபீல்டில் நம்ம இருப்போம், நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டில் அவங்க இருப்பாங்க. தாட் மூலயமா தானே எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும், நம்ம எல்லாருமே எனர்ஜிஸ் மூலயமா தானே கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த மெமரிஸு நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் அதை மறக்க முடியலை. அப்போ அந்த எனர்ஜியை நம்ம கிளென்ஸ் பண்ணணும், அந்த எனர்ஜியை நம்ம ரிலீஸ் பண்ணணும். அந்த எனர்ஜி கார்டை நம்ம கிளென்ஸ் பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த மெமரிஸ் நம்ம பாடியை விட்டு போகும்.
இப்போ புரியுதுங்களாங்க. நம்ம எண்ணம் எப்படி பிரதிபலிக்குதுன்னு. இதாங்க குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இதை வந்து ஃபிசிக்ஸில் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஸ்டேட்டில் ஒரே எனர்ஜியில் 2 வெவ்வேறு பொருட்கள் இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக தான் அந்த கேரக்டரை கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். இப்போ பிரபஞ்சத்துலேருந்து வந்த நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துலேயும் உருவாகும். நான் கோவமாக, நான் பதட்டமாக, என் வாழ்க்கையை தப்பாக நினைக்கிறேன் அப்படின்னா அதே சேம் அந்த பிரபஞ்சத்துலேயும் மாற்றம் ஏற்படுத்தி எனக்கு அதை திரும்ப கொடுக்கும். இதுவே என் வாழ்க்கையாக்கப்படும். அப்போ நான் நல்ல எண்ணங்களாகவும் கிராட்டிடியூடாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் என் வாழ்க்கையை என் எண்ணங்கள் மூலயமா என்னுடைய அதிர்வலைகள் மூலயமா நான் மாற்றுறேன் அப்படின்னா அந்த பிரபஞ்சமும் எனக்கு அதை திரும்ப கொடுக்கும். இதே மாதிரி என்னை சுற்றி உள்ள எனர்ஜி மூலயமா கனெக்ட் ஆகப்பட்ட மனிதர்களும் என்கிட்ட நல்லபடியாக நடந்துப்பாங்க. இதாங்க கோர் கான்செப்டே. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுக்கு எந்த டிஸ்டன்ஸு, எவ்வளோ தூரம், எவ்வளவு மணி நேரம்ன்றதெல்லாம் கணக்கே கிடையாது. உணர்வுகள் அவ்வளோதான். இப்போது ஒரு அமைதியான ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சின்னதாக ஒரு கல் போட்டால் லைட்டாக அப்படியே ரவுண்டாக ரிப்பல் ஃபார்ம் ஆகுமா? பெரிய கல்லாக போட்டால் பெரிய அதிர்வாக உருவாகுமா? நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தின் மீது ஸ்ட்ராங்கான இன்டென்ஷனான ஃபோக்கஸ் கொடுக்கும்போது நம்ம அதிர்வலைகள் ப்ராட்காஸ்ட் ஆகும், இந்த பிரபஞ்சத்துக்கு சீக்கிரமாக போகும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? சீக்கிரமாக நடக்கணும், அவசரமாக நடக்கணும், ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம கொடுக்குற அந்த ஃபோக்கஸ்ன்றது கம்மியாக இருக்குது. நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டதுனால ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதனால் நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகுது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷனில் நிறைய இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அத்தனை பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பணக்காரனாக வாழணுமா, இன்னொரு பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் இப்போ லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதுனால கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நீங்கள் ஹை எனர்ஜிக்கு மாறும்போது உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி கிடைக்கும். சயின்ஸ் படியே நமக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸ் வெரி 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 கிளியர்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் ப்ராட்காஸ்ட் பண்ணி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ எண்ணத்தை மாற்றுங்க, நிச்சயமாக லைஃப் மாறும். அண்ட் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மகா சிவராத்திரி கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். நிச்சயமாக ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.